தூமணி மாடத்து சுற்றும் விளக்கெரிய தூபம் கமழ துயிலனை மேல் கண்வளரும் மாமான் மகளே மணிக்கதவம் தாழ்திரவாய் மாமீர் அவளை எழுப்பீரோ உன்மகள்தான் ஊமையோ அன்றி செவிடோ அனந்தலோ ஏமப் பெருந்துயில் மந்திரப்பட்டாளோ மாமாயன் மாதவன் வைகுந்தன் என்றென்று நாமம் பலவும் நவின்றேலோர் எம்பாவாய். இந்த பாசுரத்தில் ஆண்டாள் அந்த பெண்ணுடைய வசதியான சூழல், அந்த ஆழ்ந்த உறக்கம், இதெல்லாம் அவன் சொல்றா. தூமணி மாடத்து சுற்றும் விளக்கெரிய தூபம் கமழ, அதாவது பெட்ரூம் எப்படி இருக்கான், தூய்மையான மணிகளால் கட்டப்பட்ட மாளிகை மாதிரி சுற்றிலும் விளக்கெரியுது. நறுமணம் மிக்க சாம்பிராணி எல்லாம் வாசமெல்லாம் வீசுது. துயிலனை மேல் கண் வளரும் மாமான் மகளே, மெத்துன்னு இருக்கிற பஞ்சுமெத்தையில படுத்து உறங்குற மாமன் மகளே, மணிக்கதவம் தாழ்திரவா, இந்த அழகான மணிகள்லாம் பதிச்ச அந்த கதவுகள் அந்த காலத்துல, அதெல்லாம் அந்த அதனுடைய தாழ்பாளை திறப்பாய் அப்படின்னு சொல்றா. மாமீர் அவளை எழுப்பீரோ, அதாவது அவ எந்திரிக்கவே இல்லை. அவங்க அம்மா கிட்ட இப்ப பேசுறா, அத்தை உங்க பொண்ணை தயவு செஞ்சு எழுப்புங்க, நீங்க எழுப்ப மாட்டீங்களா அப்படின்னு கேட்கிறா. உன் மகள் தான் ஊமையோ அன்றி செவிடோ அனந்தலோ, எப்படி திட்டா பாருங்க. நாங்க இவ்வளோ நேரம் கத்துறமே, அவ காதுலயே ஒரு பதில் கூட பேசலையே. அவ காது என்ன செவிடா, வாய் ஊமையா, நாங்க கூப்பிடுறது அவ காலில் விழாத அளவுக்கு செவிடா போயிட்டாளா, இல்ல சோம்பேறித்தனத்தினால இருக்காளா அப்படின்னு கேட்கிறா. ஏம பெருந்துயில் மந்திரப்பட்டாளோ, இல்லைன்னா அவ யாராவது வந்து அவளுக்கு மயக்கம் போட்டுட்டாங்களா, மந்திரம் ஏதாவது சொல்லிட்டாங்களா, இப்படி தூங்குறாளே. மாமாயன் மாதவன் வைகுந்தன் என்றென்று நாமம் பலவும் நவின்றேலோர் எம்பாவாய். மாயங்கள்லாம் செய்யக்கூடிய கண்ணன், மாதவன், வைகுந்தன் எல்லாம் அந்த பரமாத்மா அப்படின்னு அவளுடைய பல நாமங்களையெல்லாம் சொல்லி கூப்பிடுறான். அப்போ கூட எழுந்துக்க மாட்டேங்கிறாளே அப்படின்னு சொல்றா. அதாவது நம்ம ஒரு அவுட்டிங் போகிறோம்னு வச்சுக்கோங்களேன், காலையில் ஏர்லி மார்னிங் எழுந்துக்கணும். ஆனால் ஒரே ஒரு ஃப்ரெண்டு ஃபோனே பிக் பண்ண மாட்டாங்க. என்னன்னு போய் பார்த்தோன்னா, நல்ல ஏசி ரூமு, ஜன்னல்லாம் அடைச்சி கதகதப்பான ஒரு சுச்சுவேஷனில் நல்ல பெட்டில் படுத்து தூங்கிட்டு, இருட்டே இல்லாமல் சுற்றி விளக்கெல்லாம் அரை முழுக்க நறுமணம், இப்படிலாம் இருந்த வசதியான அளவுக்கு வந்து ஒரு சுச்சுவேஷன் இருந்தால் யாருக்கு தான் எழுந்திருக்க தோணும் இல்லையா? நமக்கு இயல்பாகவே அப்படி தோணவே தோணாது. இன்னும் கொஞ்சம் நேரம் தூங்கலாம் அப்படின்னு தோணும். இந்த கம்ஃபர்ட் ஜோன் இருக்கு இல்லையா, கடவுளை தேடி போகிறதுக்கான ஒரு பெரிய தடை. அந்த தடையை உடைச்சிட்டு வசதியெல்லாம் தூக்கி போட்டுட்டு ஆண்டாள் அந்த பெண்ணை எழுப்புறாங்க. போட்டுட்டு வா அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணை எழுப்புறா. ஆக எப்பேற்பட்ட சுகபோகங்கள் இருந்தாலும் வசதிகள் இருந்தாலும் இறைவனின் பெயரை சொல்லும் போது அதையெல்லாம் உதறி தள்ளிட்டு எழுந்து போயிடணும். அதுதான் உண்மையான பக்தி. ஆண்டாள் திருவடிகளே சரணம். நன்றி, வணக்கம்.